இந்த 2 யுத்தம் வந்து இப்ப மாறி மாறி பெரிய ஹாட்ஸ்பாட்டுகளை தான் டார்கெட் பண்ணி அடிச்சு கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஈரான் ஸ்டேட் மீடியாக்கு அடிச்சது. இப்போ அதுக்கப்புறம் ஈரான் அடிச்சிருக்கு இஸ்ரேலில் இருக்கிற யூஎஸ் எம்பசிக்கு. இப்போ இந்த இஸ்ரேல் அடிச்சிருக்கு ஈரான்ட மிசைல் ப்ரொடக்ஷன் சென்டரில் அந்த ஃபேக்ட்ரிக்கு. அதுக்கு ஈரான் ஒரு பதிலடி கொடுத்துருக்கு இஸ்ரேலின் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற பில்டிங்கில். ஸோ இப்போ இவங்க டார்கெட் பண்ணுற 2 பேரும் டார்கெட் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஹாட்ஸ்பாட்டுகளை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த 2 நாடுகளும் இந்த போர் சம்மந்தமாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸில் பார்த்து தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த யுத்தம் வந்து ஈராக்கோட நடந்த யுத்தத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சேம் ஸ்கிரிப்ட், சேம் ஃபார்முலா, சேம் கன்செப்ட், எல்லாமே சேமாக தான் போய்கொண்டிருக்குது. இந்த 2 பேருக்கும் அப்படித்தான் பாரு. ஈராக் அடிக்க வந்து ஈராக்கோட எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஈராக்கின்ற லீடரோட தான் பிரச்சனைன்னு சொல்லி சதாம் அழிச்சது. ஸோ இப்போ ஈரானுக்கும் அதே கன்செப்ட் தான் இவங்க பாவிக்கிறாங்க. ஈரானோட எந்த பிரச்சனையும் இல்லை, ஈரானில் இருக்கிற அந்த சுப்ரீம் லீடர் தான் இவங்களுக்கு பிரச்சனை. அவர்கிட்ட லீடர்ஷிப்பை தான் அவங்க அழிக்கணும்னு நிற்கிறாங்க. இது பார்த்தாதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வர சொல்லியிருக்கார், ஈரான் சுப்ரீம் லீடரை அட்டாக் பண்ணுறது ஒரு ஈஸி டார்கெட் ஆகும் அவங்களுக்கு. ஆனால் அதை அவங்க செய்யறதுக்கு இஷ்டம் இல்லையா இப்போதைக்கு. ஸோ அப்படிதான் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார். ஸோ போகிற போக்க பார்த்தா ஈராக்குக்கு நடந்த அதே போர் தான் இங்கே ஈரானுக்கு நடக்குது. முடிவும் அப்படியே தான் வரப்போதோ தெரியாது, நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாயிட்டுது, மில்லியன்ஸை கொல்லாமல் இந்த யுத்தம் முடிய போகிறதுன்றது மட்டும் முடிவாயிட்டுது. ஈராக் யுத்தம் முடியக்கே கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே மில்லியன்ஸுக்கு மேலே உயிர்கள் போயிட்டுது. இந்த யுத்தமும் அப்படி இன்னும் ஒரு மில்லியன்ஸை கொண்டு போகுமான்றது தான் யோசனையாக இருக்குது உயிர்களை.